ஃப்ரெண்ட்ஸ், நேற்று சண்டே ஸ்பெஷலாக ஹஸ்பண்ட் சிக்கன் தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. வெங்காயம் எல்லாமே கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. நேற்று கம்ப்ளீட்டாக என்னோட மாமியார் ஸ்டைலில் ஒரு கிரேவி ரெடி பண்ணியிருந்தேன். கடையில் என்ன சேர்த்துட்டு டேரெக்டாக வந்து வெங்காயம் சேர்த்துருவாங்க. எந்த ஒரு ஸ்பைசஸ் சேர்க்க மாட்டாங்க. இஞ்சி பூண்டு போய் சேர்த்து நல்லா வதக்கிட்டு 4-5 வரமிளகா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்க சிக்கனை சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். சிக்கன் இந்த மாதிரியே வந்து ஒரு 50% குக் ஆகட்டும். இதுக்கு ஒரு பவுடர் மசாலா வந்து ரெடி பண்ணணும். மிளகு, சீரகம், மல்லி இது எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்குள்ளே எங்கள் சிக்கனும் வந்து பாதி வந்து வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து இதுக்கு தேவையான உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க பவுடர் மசாலாவையும் வந்து இதோட சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுறலாம். ஏன்னா எக்ஸ்ட்ராவாக வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் மட்டும் வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ இந்த சிக்கன் வேகிற அளவுக்கு தேவையான தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து மூடி வச்சிடலாம். இந்த சிக்கன் கிரேவி வந்து கொஞ்சம் கிரேவியாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும். செமி கிரேவியாக தான் நல்லா ட்ரை பண்ணி சாப்பிட்டாலும் சரி டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நான் இது தக்காளி ரசம் தான் ரெடி பண்ணியிருந்தேன். இதை கொஞ்சம் நல்லா இந்த அளவுக்கு வந்து ட்ரையாக விட்டு உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்து ஆஃப் பண்ணிக்கலாம். சிக்கனும் நல்லா வெந்து வந்திருந்தது. எக்ஸ்ட்ராவாக வந்து எக் வந்து பாயில் பண்ணிவிட்டு மசாலாவில் ஃப்ரை பண்ணோம்னா இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நேற்று லஞ்சு சூப்பராக சாப்பிட்டாச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. நாளைக்கு பார்க்கலாம்.